நோக்கி பார்த்த முகங்கள் யாவும் பிரகாசம் அடைந்ததாம். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய முகங்கள் என்றும் பிரகாசமாய் இருக்க வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய எளிதான ஒன்று என்ன? அதிகாலையில ஒரு மார்க் 1ஆம் அதிகாரத்துல 35ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இருட்டோடு எழுந்து மலைக்கு போய் ஜெபம் பண்ணினாராம். நம்மள ஆண்டவர் இந்த நாள்ல இருட்டோட எழுந்து மலைக்கு போய் ஜெபம் பண்ணணும்னு சொல்லல. ஆண்டவருடைய பாதத்திலே ஒன்று நீங்கள் இந்த நாளிலே தீர்மானம் எடுத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே உங்களுடைய வீட்டிலே ஒரு அறை இருந்தால் கூட, நான் ஒன்று சொல்லட்டா, ஆரம்ப நாட்களிலே ஒரு ஓட்டு வீட்டுல தான் நாங்க இருந்தோம். அப்ப நான் டீச்சரா பணிபுரிந்துட்டு இருந்தேன். ஆனால் சரியாய் 4:30 எழுந்து, அப்பொழுது என்னுடைய மகன் சிறு பையன் எல்கேஜி அந்த டைம். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு சாக்கு விரிச்சு, நல்லா கவனிங்க, ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர். அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் தயவுள்ளவர், அவருடைய கிருபை பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது. ஹல்லேலூயா. யாரோ ஒருத்தருக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, கர்த்தருடைய காருண்யம் உங்களை